Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோவில் a different history அப்படின்ற ஒரு இந்தியன் போமோட MCQs பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் அலாங் வித் poetic devices அண்ட் தீம் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது இது வரைக்கும் பார்க்கலன்னா நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ தட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே இந்த பிக்சரில் வந்து நான் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், காடஸ் சரஸ்வதி வித் புக்ஸ், மங்கி, ஸ்னேக் அண்ட் இந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து செத்தே, லாங் செத்தே அப்படின்ற மாதிரி ஒரு லாஸ்ட் ஸ்டான்ஸா செகண்ட் ஸ்டான்ஸால் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த பிக்சர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பிக்சர் பார்த்திங்கனாலே தெரியும் இது எப்படி அந்த போமோட உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. ஸோ வாங்க குவிஸ்க்கு போகலாம். Who is the author of A Different History? It is Sujata Bhatt. What is the main theme of the poem? Post-colonial identity and language loss. ஸோ கீழே இருக்க எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து இன்னுமே கிளியராக இருக்கும். விச் காட் இஸ் மென்ஷன்ட் இன் த ஃபர்ஸ்ட் லைன்? இட் இஸ் பேன். ஸோ ஃபர்ஸ்ட் லைனுன்னு கேட்குறதுனால நம்ம வந்து பேனுன்னு சொல்கிறோம். இதே வந்து இன்னொரு காடஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் காடஸ் சரஸ்வதி. சப்போஸ் நீங்கள் உங்கள் கொஷினில் எப்படி கேட்குறாங்க, ஆப்ஷன்ஸ் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்றதை பொறுத்து சூஸ் பண்ணுங்கள். க்ரீக் காட் அப்படின்னு கேட்டிருந்தாங்கனாலுமே பேன் தான். அந்த க்ரீக் காடோட இந்தியன் நேம் அப்படின்றதுக்கும் ஒன்று நான் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலி அது வேறு ஒரு வெப்சைட்லேருந்து ரெஃபர் பண்ணி தான் கொடுத்துருந்தேன். அந்த ரெஃபரன்ஸ் வந்து போமில் கிடையாது. கிரேட் பேன் இஸ் நாட் டெட் இம்ப்ளைஸ் வாட்? பேன் லிவ்ஸ் இன் இந்தியா நவ். ஸோ அந்த பேன் வந்து இப்போ இந்தியாவுக்கு வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அண்ட் இந்த காட் பேன் இருக்குது இல்லைங்களா, அது எதனுடைய காட், ஒரு பர்டிகுலர் திங்குக்கும் நம்ம காடுன்னு வச்சுருப்போம். ஸோ அது எதனுடைய காட் அப்படின்றதையும் மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க. Which animals are gods disguised as according to the poem? It is snakes and monkeys. நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ஸ்னேக் வந்து நாகம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், மங்கி வந்து ஹனுமான். What does the poet say about books? They should be respected. ஸோ ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில கொஷின்ஸ் வந்து டைரெக்டாக ஆன்சர் இருக்கும், உங்களால் வந்து ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ விச் காட் இஸ் மென்ஷன்ட் இந்த ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்னு சொன்னால் கிரேட் பேன் அப்படின்ற மாதிரி உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும். இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் சொல்கிறதுக்கு. ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆப்ஷன்ஸை படித்து அதுலேருந்து ரிமூவல் மெத்தட் மாதிரி பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஓகே இதுதான் கரெக்டான ஆன்சர்னு தெரிஞ்சாலுமே மற்ற 3 ஆப்ஷனும் தப்பு தானா அப்படின்றத ஒரு தடவை வேலிடேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எழுத போகிறது வந்து OMRல எழுத போகிறீங்க. ஸோ நம்ம ஒன்று மார்க் பண்ணிவிட்டு திருப்பியும் மாற்றணும் அப்படின்னா அது முடியாது. ஸோ நீங்கள் 3 ரிமைனிங் இருக்குது இல்லைங்களா, அதையும் வந்துட்டு ரிமூவ் பண்ண முடியுதா, அதெல்லாம் தப்பு தானா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மார்க் பண்ணுங்கள். வாட் கல்ச்சுரல் ப்ராக்டிஸ் இஸ் டிஸ்கிரைப்டு ரிகார்டிங் புக்? டர்னிங் பேஜஸ் ஜென்ட்லி. Who is Saraswati? Saraswati is goddess of knowledge. What is considered a sin in the poem? It is disrespecting trees. Also books. Which country is referred to in terms of colonization? It is Britain. ஏன்னா நம்ம வந்து இப்போ இங்கிலீஷ் தான் பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ ஆப்வியஸ்லி அது வந்து பிரிட்டனை பற்றி சொல்லுது. அண்ட் இந்தியா பிரிட்டனுக்கு கீழே தான் இருந்தது. What does Pan represent in the poem? நேச்சர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம். பேன் வந்து எதுக்கான காட் அப்படின்றது தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. Why is it a sin to be rude to a book in Indian culture? Books are sacred. What does the reference to trees suggest? Sacredness of nature. What happens to the soul in the metaphor used in the poem? இட் இஸ் க்ராப்ட் பை அ சித்தே. ஸோ நம்ம வந்து சோலை வந்து லாங் சித்தையை வச்சு க்ராப் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு மெட்டஃபராக வரும். அந்த சித்தையை வந்து எங்கேருந்து வருது, கான்குவரர் ஃபேஸ்லேருந்து வருது. ஸோ நமக்கு நல்லா தெரியும் சித்தையை வந்து எது கூட இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் டங் கூட தான் வந்து மெட்டஃபோரிக்கலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. Why does the poet mention turning pages gently? To respect knowledge. What does the poem suggest about Indian tradition? They are eco-friendly and spiritual. Why is English considered a foreign tongue? Because it was brought by colonizers. Which poetic device is used in the line after the soul has been cropped with a long sitte? So already பார்த்த மாதிரி it is metaphor.
What does the line feel a foreign tongue like a mother tongue suggests? ஸோ நம்ம லாஸ்ட் லைனை கொடுத்துருந்துருப்பாங்க. எவ்வளோ டார்ச்சருக்கு அப்புறமாவுமே வந்துட்டு நம்மளோட கிராண்ட் சில்ட்ரன்லாம் வந்து அந்த லாங்குவேஜை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இட் பிகம்ஸ் ஆஸ் எமோஷ்னல் கான்ஃப்ளிக்ட். How does the poem portray colonization as a form of cultural violence? Not only language மட்டுமே லாஸ் ஆகலை, அண்ட் கல்ச்சுரல் லாஸுமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. What literary movement best describes the poem? It is post-colonialism. Why is English compared to a mother tongue at the end? It becomes emotionally familiar. ஸோ ஃபைனலாக வந்து எமோஷ்னலி அதை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே என்ன, அது நமக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ எமோஷ்னலி அது கூட நம்ம வந்து அட்டாச் ஆகிட்டோம். How is irony used in the poem? In loving the oppressor's language. The poet's tone in the second half of the poem is best described as contemplative and conflicted. Which line best represents the conflict between past and present? It is still possible to feel a foreign tongue like a mother tongue. What effect does repetition of a sin have? It emphasizes cultural values. And the repetition of sin வந்து ரிப்பிட்டேஷன்லேயே வரும். நான் இன்னொரு poetic deviceம் சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்றதும் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. How does the poem link ecology and spirituality? By revering trees and books as sacred. How does the poem represent hybrid identity? By fusing Indian values and English language. What emotion underlies the poem's central paradox? Ambivalence. How is reverence shown towards knowledge? By ritualistic respect for book and learning. ஸோ ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்ன? டு ஃபீல் அ கிரேட் ரெஸ்பெக்ட் ஆர் அட்மிரேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.